கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எஸ்ஐயா 10வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். எஸ்ஐயா 10:24 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லும். எந்தன் கான்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உராரா உரரா ரிகாரா ரிகரா ரிபாரா ரிபரா விகாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ரா 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 ரிகாரா ரிகரா ரிபாரா ரிபரா ரிகாரா ரிகரா. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் அம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் அம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம செய்திக்குள்ள போகிறோம். எஸ்ஐயா 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் சீயோனிலே வாசமா இருக்கிற என் ஜனமே, ஆசிரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உண்மையிலே உயர்த்துவான். இதுல என் ஜனமே பீப்புள், பீப்புக்கு பீப்புள் ஏ போட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன். அதை வந்து அந்த ஏ வந்து நீட்டப்படுறது கிடையாது. என் ஜனம். இது என் ஜனம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு நீங்க பாக்குறது ஒரு, நான் உங்களுக்கு வசனத்தை சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க. ரூத் 3:11. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, மருமகளை பார்த்து சொல்றார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் ஆரம்பம். என் ஜனமாகிய ஊரால்னா குடும்பம், ரிலேஷன்ஸ். குடும்பம்ங்கிறது ஒரு சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இருக்கேன், இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு தலைவர், என் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள். இத லைசாண்டர்னு ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது அண்ணன் எல்ராயிராரு. எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம். உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு அண்ணன் வந்து ஒரு கெட் டுகெதர் வச்சார், லைசாண்டர் ஃபேமிலி கெட் டுகெதர். யாம் ஜனம், குடும்ப ஜனம். குற்றாலத்தில் ஒரு கெட் டுகெதர். இடைய தங்கச்சி பையன் நிஜு ஒரு டிஷர்ட், எல்லாருக்கும் ஒரு ரெட் கலர். இதில் வந்து லைசாண்டர் ரீயூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தா, இதில் வந்து யாரெல்லாம் அலௌட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு பிறந்த 3 பசங்க,
அவங்களுடைய 2 பொம்பளை பிள்ளைங்க அவர்களுடைய சந்ததி மாத்திரம். இந்த சம்மந்தி கிம்மந்தி எல்லாம் கிடையாது. டாட்டா அலோட். இந்த பெரிய பாப்பா யாரும் கிடையாது. பார்த்தா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஜேன்னு. அப்ப ஜேனெல்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது. அப்ப இந்த ஒரு குடும்பத்தை ஜனம் அப்படின்னு சொல்றாரு. நீ குணசாலி என்பதை ஏன் ஜனமாகிய ஊராளர்கள், இது முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஜனம் கூட்டத்திற்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு லீடர். அந்த லீடர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. லேவியராகமம் 21வது அதிகாரம் 4வது வசனம். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன். ஜனத்தாரில் பெரியவன். அப்ப அந்த ஜனத்துக்கு ஒரு தலைவர். தூத்துக்குடியில் ஒரு சினிமா காமெடியனுக்கு விஜய் ஒரு சீட்டு கொடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு மீன் பிடிக்கிறவருடைய அந்த அந்த ஜாதியில பிறந்த பையன் அவர். அதனால அவர் அங்க தலைவராக்குறதுக்கு நிற்கிறார். வேற காஸ்ட் மக்கள் என்னன்னா ஜெயிக்க முடியாது. பார்த்தீங்களா, அந்த ஜாதியில ஒரு தலைவர் அவங்களுக்கு தேவை இருந்தானா அவர் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் செய்வார். அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த யாம் என்னன்னா, இது ஒரு வம்ச வழியில வருகிற கூட்டம். வம்ச வழி. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கிறார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். ஜனங்கள், இந்த ஜனங்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பம் கிடையாது, ஃபுல்லா ஒரு கூட்டம். இந்த ஜனத்தை ஆண்டவர் டிவைட் பண்ண போகிறார். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல இது ஒரு சந்ததியை நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவன் தன் ஜனத்தாரை, தன் ஜனங்களை நோக்கி. இது யார்? ஈப்து மக்களை பார்த்து சொல்றது. இப்ப இஸ்ரேல் இங்க கிடையாது. தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திராகிய ஜனங்கள். 2 ஜனங்கள் தான், ரெண்டுமே ஆம். ஒரு ஜனம் எகிப்தியர்கள். இந்த குடும்பம் எல்லாம் கிடையாது, ஒரு கூட்டம். சரி, இதை நம்ம பார்த்தாச்சு. 2வது வசனத்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது அதிகாரம் 24வது வசனத்துல, சீயோனிலே வாசமா இருக்கிற என் ஜனமே. இங்க வாசமா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டுவெல். டுவெல்லுக்கு யசாப். டுவெல் வாசமா இருக்கிறது. வாய் ஏமல் யா சாப். யா நீட்டம் யா சாப். யா சாப். இந்த யாசாப் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, பாவம் செய்த பிறகு என்ன நடக்குதுன்னா, 4வது அதிகாரம் 16வது வசனம், அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, கர்த்தர் டுவெல் பண்ணுகிற இடத்தை விட்டு போக, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு. அதனால இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்துகிறது. அந்த தேசம்ங்கிறத கர்த்தர் டுவெல் பண்ணுகிற இடம். வித்தியாசம் இருக்குது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கு நிறுத்தி நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்திலே போய் தொழுது கொண்டு. இது பாருங்க, அதே காரியம் தான் தொழுது கொண்டு. இல்ல, தொழுது கொள்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய சன்னிதானத்துல ஆண்டர் டொல் பண்ற இடத்துல அவரோட கூட இருந்து டொல் பண்றது. தொழுது கொள்றதுங்கிறது அதை கொஞ்சம், அதாவதுங்க ஒரே அர்த்தம் தான். அங்கேயும் இந்த யாசாப் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த யாசாப ஒரு வேற ஒரு மொழியில சொல்லப்படுறாங்க. எஸ், தேங்க்யூ, கர்த்தர் நல்லவர். இதான் நான் நேற்று ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, கடைசி வரை நாங்கள் 2 பேரும் ஒன்னா இறந்து இந்த உலகத்தை விட்டு போகணும், நம்ம இடத்துல வரணும், தனித்தனியா கிடையாது அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணோம். ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். சரி, 22வது அதிகாரம் 5வது வசனத்துல,
அவ்விடத்தில் இருந்து உங்களிடத்தில் திரும்பிடும். தொழுது கொண்டு டுவெல். எஸ் சார். அபாய்டுங்கிறத கொஞ்சம் வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஆதியாகமம் 38:11. இது மருமகள் விதவையாயிடும். விதவையான உடனே அவ எங்க இருக்கிற அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. தகப்பன் வீட்டிலே தங்கி 38:11. அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் சகோதரனாக செத்து போவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, நீ என் குமாரன் பெரியவனாக மட்டும் உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாக தங்கி இரு. தங்கி இருங்கிறதுக்கு நம்ம பார்க்கிற இதே டுவெல், அபைட், யாசா. பாருங்க, தேவன் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் இருக்குது, தொழுது கொள்ளுது. இப்ப இவ ஏன் வீட்டில் இருக்காத, அப்பா அம்மா வீட்டில் போய் இரு அப்படிங்கிறார். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 19 22:19. அப்பொழுது அவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற. இது பாருங்க, இவ்வளவு நாள் மனுஷர்களை கொடுத்து பார்த்துருந்தோம். இப்ப கர்த்தர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், அபாய்ட். இது தேவன் இருக்கிற இடம். அது பரலோக காட்சியை பார்க்கிறார். பரம சேனைகளாம் அடுத்த வலது புறத்திலும் இடது பக்கத்தை நிற்கிறதை கண்டேன். சரி, கடைசியா ஒரு காரியத்தை பார்த்தவங்க அதை முடிக்க போகிறோம். அதான் நான் வசனத்தை வாசிட்டு அப்புறம் போகிறோம். 24. பயப்படாதே. ஃபியர். ஃபியர் வாசிப்போமா? ஃபியருக்கு என்ன வார்த்தை கொடுத்தீங்கன்னா ஃபோபியா. PHOBOS. ஃபோபியா. ஃபோபியா, ஃபியர். இந்த ஃபோபியாங்கிறது இங்கிலீஷ்ல ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. என்ன ஃபோபியானா, கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. கிளாஸ்ட்ரோஃபோபியானா ஒரு இடம் அடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். கிளாஸ்ட்ரோஃபோபியா இந்த பிளேன்ல போகலாம் வரும். ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு ஒன்று இருக்கு. என் தகப்பனார் இருக்கும்போது ஒரு ஒரு 10 வயசு பையனை கொண்டு வந்திருக்காங்க. நாய் கடிச்சிருச்சு, வெறி நாய் கடிச்சு அம்மா மடியில் படுக்க வச்சிருக்காங்க. பழைய ஆஸ்பத்திரி எல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, டேய் ஹைட்ரோஃபோபியா என்ன, நான் அப்பா உனக்கு காட்டுறேன்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் தூரம் வந்து அந்த அம்மாட்ட கொடுத்து, நீங்கள் உங்கள் பையனுக்கு இந்த தண்ணியை குடிக்க கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கிட்ட கொண்டு வந்த உடனே அந்த பையன் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு படி இருக்குது, கடவுடான படி மேலே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ தண்ணியை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வருது. பார்த்தேன், இது ஹைட்ரோஃபோபியா, இது நாய் பெரிய நாய் கடிச்சா இது வரும் அப்படின்னு சொன்னார். 2 நாள் அந்த பையன் செத்து போயிடும் அப்படின்னு. ஹைட்ரோஃபோபியா, அந்த தான் ஃபோபியான்னு பார்க்கணும், ஒரு பயம். இந்த பயம், நான் இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43வது வசனத்தில் 2:43. அந்நாளில் அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அந்நியத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இதுதான் ஃபோபியா. இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. சரி, இதுல இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, அது டிலியா அப்படின்னு. டேலியா காட்டுறவங்களுக்கு ஃபோபியாக்கு மேல பி போட்டிருக்கேன். DEILIA, டேலியா. டேலியா, DEI, டேலியா, டிலியா. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். வசனத்தை பார்த்தா தான் இந்த அர்த்தம் நமக்கு புரியும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது. 2 தீமோத்தேயு 1:7. டீலியா என்னன்னு பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம், அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல்
கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த பரிசுத்த அழைப்பினாலே அழைத்துட்டு தப்பா சரி, நான் 7வது வசனம் தப்பா வச்சிட்டேன். தேவ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஃபியர்ஃபுல், பயமுள்ள ஆவி, ஃபியர்ஃபுல். இது தேவனுடைய ஆவி கிடையாது. பயமுள்ள ஆவிங்கிறது எல்லாத்த பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும், மரணத்தை பற்றி பயம் இருக்கும், எல்லாத்த குறித்து இருக்கும். அதனாலதான் இது வந்து டிலியா. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வாசனத்துக்குள்ள போயிருக்கிறோம். என் ஜனமே, மை பீப்புள். அவர் இந்த ஜனத்திற்கு என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் செய்த முதல் காரியத்தை ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, சட்ட பிள்ளை, உங்களுக்கு கொண்டா இருக்கும். அது குடுன்னு வெளியில போகும், சகதியில போய் புரண்டு அழுக்காகிட்டு அப்படியே பாம்போல நிற்கும். அதால அந்த அழுக்கை கழுவ முடியும். அம்மா பார்க்கும், சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கல அப்படின்னு கையை காட்டலாம், அடிக்காது. உள்ள பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் நல்லா சோப்பு போட்டு கழுவி கிழிவி சுத்தமாக்கிடும். அப்புறம் அந்த பிள்ளைய நீங்க என்ன செய்யலாம், தூக்கி வச்சு கொஞ்சலாம். அதுபோல என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற அந்த ஜனத்தை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுற்றப்பினாலும் எருசலேமின் ரத்த பலிகளை அதன்று நீக்கும். ரத்த பலி, ஆண்டவர் ரத்த பலியை அவர் ஜனத்திலிருந்து நீக்கப்படுகிறார். இதை நீங்க புரிந்து கொள்றதற்கு ஏரோது இந்த ரத்த பலி நான் நீங்க சொல்லி தண்ணியை வச்சு கையை கழுவுறோம். அப்ப அந்த மக்கள் சுத்தி இது எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் வரும்னாங்க. அதுபோல அது வந்துச்சு. ஆண்டவர் நீக்கிறாரு, இவங்களா அதை என்ன செய்றாங்க, கேட்டு வாங்கிக்கிறார்கள். இந்த என் ஜனம் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், சியோனிலே மீதியா இருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட பரிசுத்த. ஆண்டவர் ரத்த பலியை நீக்கிட்டு என்னதாக்கிறான்னா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சரி, இதனால என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசையா 30:19 என்ன கிடையாது. சீயோனில் வாசமா இருக்கிற ஜனங்கள், என் ஜனம், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டு இருக்க, நோ மோர் கிரை. ஏன் நோ மோர் கிரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என் ஜனம்னு அப்படி சொல்றார். அப்பயே ஒரு பெரிய சந்தோஷம். 2வது, அழுக்கு பாவத்தெல்லாம் கழுவுறார். கழுவி நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, அழுக்கை கழுவி உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. எப்ப அந்த ஆன்சர் கிடைக்குதோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போகிற ஒரு எம்ஏ பிஎட்லாம் படித்த ஒரு பெரிய ஒரு லெக்சரர் சொல்றாரு, சார் எனக்கு எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கு, எத்தனையோ வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை 100க்கு 100 போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன், கொரோனாலெல்லாம் நீங்க பிழைச்சிங்க. நான் சார் சொல்றேன், செத்து போயிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கு உறவு கிடையாது. சரி, அது உறவு தான் நம்ம அங்க பாக்குறோம். நோ மோர் கிரை. எசையா 46:13 அடுத்த ஆசீர்வாதத்தை காட்டுறேன். 46:13 ஒரு கட்டளை. ஒரு கட்டளை என்ன அர்த்தங்க? அது வந்துருச்சா அது உறுதியா நடக்கும், அதான் கட்டளை. 46:13 என் நீதி சமீபமா இருக்குது,
அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதமா இருப்பதில்லை. அது சியோன், நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். என் மகிமையை கட்டளையிடுவேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. மொசாட் அப்படின்னு அமைப்பு அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த மொசாட்டில் இருக்கிற அமைப்புல அவங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, எதிரி எங்க இருந்தாலும் சரி, பாதாளத்துல படுக்க போட்டுட்டு இருந்தாலும் அங்க போய் ஸ்பெசிஃபிக்கா போய் அந்த பாமை போட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரையும் பசுமாக்கிறாங்க. அது மகிமை. எல்லாரும் முடியுமா? நமக்கு அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இது எப்படி அவங்களுக்கு வித்தியாசம் பார்க்கறாங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதான் பாருங்க, என் மகிமை இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன், சியோனிலே ரட்சிப்பும் மகிமையை கட்டளையிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஆண்டவரால் மாத்திரம் செய்யக்கூடிய காரியம். அடுத்து அவங்களுக்கு எந்த மகிமையில ஒரு காரியத்தை நம்ம பார்த்த அடுத்த பாயிண்ட் போக இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல 12:22, நீங்களோ சியோன் மலையத்து என் ஜனத்தை, நீங்களோ யாரு? என் ஜனம், பீப்புள், சியோன் மலையினத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இது குறிப்பு நம்பர் 1. ரெண்டாவது, பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 8வது அதிகாரம் 12வது வசனம் 8:12, இந்த ஜனங்கள் என் ஜனம்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஜனம் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு சொல்லாமலும், நீங்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தப்படுத்த. எப்ப கர்த்தரையை பரிசுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்க, இது என்னங்க அவர் அப்படிங்க நம்மளால் பரிசுத்தப்படுத்த முடியும்? உங்களுடைய வாழ்க்கை சொல்லணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு போயாச்சு, கடைசி 2 அற்புதத்தை சொல்லி முடிச்சிட்டேன். வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வக்கீல், ரூபன் கிடையாது, அவர் என்று பார்த்தேன். உங்க செய்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்றார். அவர் என்னுடைய பேஷண்ட். அவர் என்னை ஆலயத்திலையும் பார்க்குறாரு, ஹாஸ்பிட்டலையும் பார்க்குறாரு. என்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்தாங்கன்னா நான் என் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதான் பார்க்குறோம். செயலின் கர்த்தரையே பரிசுத்தம், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமா. 2 பயம். 1, ஆண்டவரை குறித்த பயம் நமக்கு இருக்கணும். மனுஷங்களை பார்த்து பயப்படக்கூடாது. இதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். பயப்படாதேட்டு. யாருக்கு பயம் வரும்? கேள்வி. ஏசாயா 33வது அதிகாரம் 14, 33:14, சியோனில் இருக்கிற பாவிகள் திகைத்து மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. மாயக்காரர்கள் யார் அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர். அவங்க கையில வேதத்தை வச்சிருப்பாங்க, நீண்ட ஜெபத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கண்கள் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு விதவை வீட்டை பட்சிப்பாங்க. பார்க்கறதுக்கு ஜெபம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கும் ஒரு சில ஊழியக்காரருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஜானகி அம்மாவை பார்த்து ஒரு ஊழியக்காரர் வந்து காது இருக்கிற கம்மலை பிடிங்கிருச்சு. என்னவோ இதுதான் பயப்படாதே. யாருக்கு பயம் வரும்? சரி, ஆசிரியனை பார்த்து நாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் ஆசிரியனை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 10வது அதிகாரம் 5வது வசனத்துல, என் கோபத்தின் கோலாகிய ஆசிரியனுக்கு ஐயோ. ஆண்டவர் ஆசிரியனை பார்த்து ஐயோ போட்டார். ஐயோ போட்டாச்சு என்ன அர்த்தம்? அவனுக்கு கதை முடிஞ்சிருச்சு. நீ என்ன செய்யாத, அவனை பார்த்து பயப்படாது. ஏன் நீ அவனை பார்த்து பயப்படாது? அது என் கையில் இருக்கான் பாட்டு. நான் என்னன்னா அவனை செய்ய முடியும், அவனை உடவ முடியும், அடிச்சு தூள் தூளாக்க முடியும். அதனால அவன் ஏன் கையில் இருக்கிறவன், நீ அதை பார்த்து என்ன சொல்றது? பயப்படக்கூடாது. சரி, இப்ப கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு பாட்டை பார்த்து முடிக்கணும். 10:24, எகிப்தியரை போல ஆண்டவர் எகிப்தியரை ஒரு உதாரணமா காட்டுறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. 10வது வசனம், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்மளுடைய பகைகளோடு கூடி இதெல்லாமே என்ன செஞ்சாங்க? ஒரு பிளான் போட்டு ஒரு உபாயம் பண்ண, ஒரு தந்திரத்தை நாங்க செய்ய போறோம்.
இந்த ஆண் பிள்ளைகளை நாங்க அழிச்சிடணும்னு சொல்லி இது உபாயமான தந்திரம். இது போடுறது யாரு? எகிப்து ராஜா. ஆனா இந்த பிளானை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அழிக்கணும்னு நினைச்சாரு? இஸ்ரேல் மக்கள். ஆனா யாத்ராகமும் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல பிளான் போட்டவன் நான் காணும் விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறத இஸ்ரேல் பண்றான். உபாயம் பிளான் போட்டானா அவன் காலியானா அது போல அப்படிங்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, அவன் துதிக்கிறோம் ஐயா. நான்றே உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. யாத்தனை நான்மைகள் ஐயா, யாத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவங்களுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.